நேசத்துக்குரிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் எஸ் முருகநாதனின் அன்பான வணக்கம். நான் இப்போ திருச்செந்தூர் பற்றி தான் சொல்ல போகிறேன். திருச்செந்தூர் எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு. அது மட்டுமல்ல, முருகப்பெருமான் தலங்களில் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரே தலம் இதுதான். உலகம் முழுவதும் உள்ள மக்கள், பக்தர்கள், அதாவது இந்து மார்க்கத்தை கடைப்பிடிப்பவர்கள் மட்டுமின்றி மற்ற அயல்நாட்டு பக்தர்களும் மக்களும் இந்த தலத்தை வழிபடுவதை நம்ம அப்பப்போ பார்க்குறோம். அந்த தலத்துக்கு அடியேன் குடும்பத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்த சமீபத்தில் சென்றிருந்தேன். அங்கு ஏதோ வேலைகள் நடக்கிறது. அது மராமத்து பணியா திருப்பணியா என்று அடியனுக்கு தெரியவில்லை. நிறையா நடக்குது. பழமைகள் நிறைய மாறிவிட்டன. கடற்கரையோரம் கூட நிறைய மாறுதல்கள். உள்ளே போய் உட்பிரகாரம் மட்டும் மாறவில்லை. ஆனால் அங்கு வழக்கம் போல் வியாபாரம் நடக்கிறது. அதை தவிர்க்க முடியாது. போயிட்டு வந்தேன். அந்த கோவிலுடைய அந்த கோவிலுக்குரிய இடங்கள் சுருங்கியதாக அடியனுக்கு ஒரு 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 எண்ணம். காரணம் என்னவென்றால், கட்டடங்கள் நிறைய நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் கோவில் இடம் சுருங்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. நான் பார்த்தேன். நீங்களும் போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஸ்தலம் அது. அந்த கட்டுமான பணிகள் அது என்ன நோக்கத்துக்காக நடக்கிறது என்று தெரியவில்லை. அது சரியான நோக்கத்துக்காக நடந்தால் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் கோவிலுடைய பழமை, ஆகம விதிகள், அது போன்ற விதிகள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது அடியனுடைய அன்பான வேண்டுகோள். நீங்களும் போயிட்டு வாங்க, கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் எஸ் முருகநாதன்.
இந்த தம்பி அண்ணனை பாருங்க.